இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மனோவோட எபிசோட் 16 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 15 எபிசோட இன்னும் யாரும் பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாரும் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்ச கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இப்போ வர பேசாம ஸ்ட்ரெயிட்டாக அந்த உள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பாய்சன் நம்பர் வரும். டீயை குடிச்சிட்டு இது உண்மையாலே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. நான் எத்தனை தடவை இங்க டீ குடிச்சாலும் ஒவ்வொரு தடையுமே அந்த டீயோட டேஸ்ட் அது டிஃப்ரெண்டா இருக்கு. பரவாயில்லடா தம்பி, நல்லா டீ போடுறீங்கன்ட்டு ஹீரோட கிளான பாராட்டிட்டு இருக்காரு. இதை சொன்ன வரும் மொட்டையை பார்த்துட்டு நம்ம 3 பேருமே இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து உட்காந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆமாமா, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. மொட்டை அப்படி சொல்லி முடிக்கும் போதே அந்த எம்ஐ செட்டை சேர்ந்த எழுறோம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க 2 பேரும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல பாப்பேன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்ட பாய்சனா ஓஹோ அப்படியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் யங் மாஸ்டர் உவாக்கு க்ளோஸ், அதனால நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன மொட்டை ஃப்ளேம் வாக்லானுக்கும் ஷாவ்லின் டெம்பிளுக்கும் எதனா கர்மிக் பாண்ட் இருக்கா என்ன? கைஸ், இந்த கர்மிக் பாண்டுனா இந்த ஃபேட் மூலமா இணைக்கப்படுறது, அப்படி இல்லைன்னா அந்த 2 கிளானுக்குள்ளேயுமே டீப்பான எதனா கனெக்ஷன் இருக்கிறது, அதை தான் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க. ஒரு வெப்சைட்லயும் அதை வேற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஒரு வெப்சைட்ல கர்மிக் பாண்டுன்னு சொல்லியிருக்கானுங்க, இன்னொரு வெப்சைட்ல டீப் பாண்டுன்னு சொல்லியிருக்கானுங்க, இன்னொரு வெப்சைட்ல அதை வேற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. நம்ம அதை கர்மிக் பாண்டுன்னே எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டீப் பாண்டுன்னு எடுத்துக்கலாம். பாய்சன் எம்பரர் இப்படி கேட்ட உடனே ஷாவ்லின் மொட்டையும் இல்லையா பின்ன யங் மாஸ்டர் உவாக்கு எவன்லி மார்ஷல் டேலண்ட் இருக்குன்னு முத கண்டுபிடிச்சதே எங்க டெம்பிளோட எல்டர் தான். அப்படி இருக்கும்போது எங்க 2 பேருக்குள்ள டீப் கனெக்ஷன் இருக்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம் தானே. இவர் இப்படி சொன்ன உடனே அதை கேட்டு பாய்சனும் ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எம்ஐ செட்டுக்கும் ஃப்ளேம் வாக்லானுக்கும் இதே மாதிரி எதனா டீப் கனெக்ஷன் இருக்கா என்ன? இவர் இப்படி கேட்ட உடனே அந்த எம்ஐ செட்டை சேர்ந்த எல்டரும் கைஸ் இதுக்கப்புறம் நம்ம இதை கேள்வினே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வேர்டு கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருக்கு. சோ அதனால நம்ம கேள்வினே மெயின்டைன் பண்ணிப்போம். இவர் இப்படி கேட்ட உடனே அந்த கேள்வியும் எங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்டு அந்த மொட்டை பாண்டோட டீப்பானது. அந்த கிரிம்சன் மூன் ஸ்வார்டுக்கு என்ன ஆச்சுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். யங் மாஸ்டர் உவா அவனை போட்டு தள்ளுறதுக்கு முக்கியமான காரணமே எங்க செட்டை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது எங்களோட பாண்டு அது டீப்பானதா தானே இருக்கும். சின்ஸ் நாங்க யங் மாஸ்டருக்கு கடன் பட்டதுனால எங்களோட கடனை ரீபே பண்றதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவங்க இப்படி சொன்ன உடனே அதை கேட்டு பாய்சன் எம்பரரும் சரி ஓகே, உன்னோட கடனை நீ எப்படி ரீபே பண்றதா இருக்க? அதுவோட பாய்சனே, நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு எனார்மஸான கைண்ட்னஸ் ரீபே பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. சோ அதனால எங்க செட்ல இருக்க ரொம்பவே பிரஷியஸான ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்ணலாம்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். அது என்னன்னா, எங்க எம்ஐ செட்டோட சீக்ரெட் ஆர்ட்டை நான் டைரக்டா ஃப்ளேம் வாக்லானுக்கு பாஸ் டவுன் பண்ண போறேன். அந்த ஒன்லி ரீசனுக்காக மட்டும் தான் நானே பர்சனலா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவங்க இப்படி சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு சரியான ஷாக்கி. இவர் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஷாவ்லின் மொட்டையும் பரவாயில்லையா, என்ன ஒரு தாராள மனசு, நானும் இந்த உலகத்துல எனக்கு ஏத்த மாதிரி ஒரு டிசைபிள் கிடைக்க மாட்டானான்னு தான் தேடி சுத்திட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் யங் மாஸ்டரோட தம்பிக்கு இன்கிரெடிபிளான மார்ஷல் டேலண்ட் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் அவனை பார்த்துட்டு போலான்னு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவங்க 2 பேரும் ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற ரீசனை கேட்டதுக்கு அப்புறம் பாய்சன் எம்பரரும் அப்படின்னா இதுங்க 2 இந்த கிளான்ல இருக்க பசங்களை டிசைபிளா மாத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யங் மாஸ்டர் உவாக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கேள்வியோ மொட்டை சொன்னதை கேட்டு பரவாயில்லையே, இன்னைக்கு நம்மளோட லக்கு அது உச்சத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஃபேமிலியில ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க, அதுவும் ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒரு பையன் பொண்ணுன்னு பிரிச்சு எடுத்துன்னு போயிடலாம்ல, அதனால இவங்க பிளான் போட்டு அதை பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு பாய்சன் எம்பரரும் யங் மாஸ்டர் உவாவோட 2 சிப்லிங்ஸுமே ஏற்கனவே ஃப்ளேம் வாக்லானோட சீக்ரெட் ஆர்ட்டை கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 2 குழந்தைங்களையுமே ஷாவ்லினுக்கோ எம்ஐ செட்டுக்கோ பிரிச்சு கொண்டு போறீங்களா என்ன? அப்புறம் மொட்டை அந்த பையன் மட்டும் உன்னோட டிசேபிளா மாறினானா அவன் கண்டிப்பா டெம்பிள் ரேங்கிங்ல என்டர் ஆயே ஆகணும். அவன் என்டர் ஆகிறதுக்கு இந்த ஃபேமிலியில இருக்க அவனோட எல்லா டைஸையுமே அவன் கட் பண்ணணும். அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்த கிளானுக்கு நெக்ஸ்ட் சக்சஸர்னு ஒருத்தன் இல்லாமலே போயிடுவான். இது உங்களுக்கு புரியலனா ஒரு சிம்பிளா நான் சொல்றாருன்னா, ஹீரோவோட தம்பி தான் இப்ப இந்த ஃப்ளேம் வாக்லானோட சீக்ரெட் ஆர்ட்டை கத்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவால அதை கத்துக்க முடியாது. இப்ப இவன் மட்டும் ஷாவ்லின் டெம்பிளுக்கு போயிட்டானா இந்த ஃபேமிலியில இருக்க எல்லா விஷயத்தையுமே அவன் விட்டுறணும். அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்த ஃப்ளேம் வாக்லானோட சீக்ரெட் ஆர்ட் அவனோடய முடிஞ்சு போயிடும். அதனால தான் இந்த ஃப்ளேம் வாக்லானுக்கு அடுத்த சக்சஸர்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான் அப்படின்ட்டு பாய்சனே அவரு கூட சிங்கிள் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த கிளான் மாஸ்டரோட முடிவை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீயே இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறது உனக்கே ஓவரா தோணலையாடா மொட்டை? நான் இப்ப சொல்றது வேணா ஆர்ஷா இருக்க மாதிரி இருக்கலாம், அதுக்காக என்ன மன்னிச்சிரு. ஆனா உன் சென்டர் பிளைன்ஸோட லாலாம் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாய்சன் எம்பரரும் எப்படியாச்சும் இந்த விஷயத்தை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இவர் இப்படி சொல்றதெல்லாம் கேட்டு மொட்டையை சிரிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன்டா பாய்சன். அவன் என் டிசைபிளா மாறுறதுனால அவன் கண்டிப்பா டெம்பிள் ரேங்கிங்ல என்ட்ரா ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நான் அவனை என்னோட டிசைபிளா மாத்ததுக்கு முக்கிய
முக்கியமான காரணமே இந்த பூமியில என்னோட அச்சீவ்மெண்ட்டை சின்னதா ஒரு மார்க்கா விட்டு போகணுன்றதுக்காக தான். இவர் இப்படி சொன்ன உடனே பாய்சனுக்கு சரியான ஷாக்கு. இவனால என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டான் போல இந்த பாயிண்ட. இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சீஃப் ஸ்டூவும் எங் மாஸ்டர் ரூவா தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க, இவனுங்களா பேசத்த பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்ட்டு அந்த கும்பல் உள்ள என்ன பேசுறதுனே தெரியாம தலைவன் திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். இவர் இப்படி முடிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி குட்டு ஜோரோவையும் துரந்தரையும் தான் காட்டுறாங்க. நம்ம இதுக்கப்புறம் இவனை ஜாங்குனே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா துரந்தர்ன்ற எதனா நம்மளுக்கு தூயின யூடியூப்கார எதனா அடிச்சிட போறோம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சோ அதனால இதுக்கப்புறம் இவனோட பேரு ஜாங்கு. மத்தவங்களுக்கு மட்டும் நம்ம பட்ட பேர் வச்சுக்கலாம், இவனுக்கு மட்டும் ஜாங்குன்னு பேர் வச்சுக்கலாம். ஜாங்கு குட்டி ஜோரோவை பார்த்துட்டு டே அந்த லெட்டர்ல என்னடா போட்டிருக்கு, என்ன மேட்டர்னு கேட்ட உடனே அவனும் டே ஜாங் நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, சோ அதனால நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்ட்டு குட்டி ஜோரோவும் ஹீரோ கூப்பிட்டான்ல அந்த விஷயத்தை யோசிச்சு ஒரே குஜால் நகரம் அவள் தான் போய் சண்டை போட்டு பெரட்ட போறான்ட்டு இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சைட்ல வாரியர்ஸ்னு ஒரு வாய்ஸ். இவனும் யாரான்னு திரும்பி பார்த்தா ஹீரோயினி தான். அவளும் வாரியர்ஸ் ஹீரோ எப்ப இந்த இடத்துக்கு வருவான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷையா நின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்படி பொண்ணுங்க பேசுற உடனே ரெண்டு பேரும் ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிடுறானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. அந்த பொண்ணுங்க கேட்ட உடனே பயப்புள்ளிங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுக்கு இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி காங்டாங் செட்டை தான் காட்டுறாங்க. காங்டாங் செட்னா என்னன்னு தெரியல. அதான் அந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய செட்டு. அந்த செட்டு உள்ள ரெண்டு பேரும் மாணவரே கத்திட்டு இருக்கானுங்க. செட் லீடர் நம்ம ரொம்பவே கஷ்டமான டைம்ல இருக்கும் போது இந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சோ அதனால சீக்கிரமா முடிவெடுங்க. ஒருத்தன் எப்படி சொன்னா அவனுக்கு எதிரில இருக்கவனும் இல்ல செட் லீடர் நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்துல தலையிடவே கூடாது, நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிபிகேஷன் எதுவுமே கிடையாது. இவன் இப்படி சொன்ன உடனே எதிரில இருக்கவனும் இல்ல அந்த சியோல் டூபோ அவன் நம்மளோட டிசைபிள், அவன் இப்போ ஃபுல்லா கிரிப்பிள் ஆயிருக்கான், அப்படி இருக்கும்போது நம்ம தான் கண்டிப்பா அந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இவன் யாருன்னா ஓஷன் மூன் பெவிலியனோட மாஸ்டர். இவன் பேரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, இவனை தாடின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இவன் இந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இவன் எதிரில இருக்கவனும் இல்ல செட் லீடர் நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகவே கூடாது, நம்ம ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டைக்கு ஒரு மீடியேட்டரா போயே பாத்துறோம், இதுக்கு மேல அவனுங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும். இவன் யாருன்னா ஹெவன்லி வயலட் பெவிலியனோட மாஸ்டர். இவன் ஹீரோவோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நம்ம அந்த சண்டை நடுவுல போக கூடாது, அவனுங்களே எப்படியாச்சும் அடிச்சுன்னு மாட்டோம் அப்படின்ட்டு. இவன் அந்த செட் லீடர் கிட்ட ஃப்ளேமோ கிளானும் நம்மள மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிளான் அப்படி இருக்கும்போது ஒரு ஃபெல்லோ ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா ஸ்வாட் எடுக்கிறது நல்ல விஷயம் கிடையாது மாஸ்டர், நம்ம மட்டும் இந்த விஷயத்தை கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம காங்டாங் செட்டோட மானம் அது கப்பல் ஏறிடும். இவனுக்கு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கும் போதே அந்த காங்டாங் செட்டோட லீடரும் ஆனா நம்மளால ஃபுல்லா இந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்பை இக்னோர் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கஷ்டமா இருந்த நிலைமையில அவனுங்க தான் நம்மளுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணானுங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவனுங்க கஷ்டமா இருக்கானுங்க, இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவனுங்களை அபேண்டன் பண்ணோம்னா அது ஒரு ரைச்சியஸான விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணல. இவர் இப்படி சொன்ன உடனே அந்த பெரிய தாடி அவனுக்கு லைட்டா குஜால் ஆயிடுது. அவனும் நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட் மாஸ்டர். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால அவனும் சரி அப்படின்னா இதுக்கு ஒரே வழி மட்டும் தான் இருக்கு. அப்படியா என்ன வழி சொல்லு. நம்ம இந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்புக்கு பட்ட கடனை எப்படியாச்சும் திருப்பி செலுத்தி ஆகணும். அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஃப்ளேமோ கிளான் இந்த மாதிரி ரெக்லஸா மூவ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்த ரெண்டு பிரச்சனையுமே சால்வ் பண்றதுக்கு ஒரே வழி மட்டும் தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க ஒரு மார்ஷல் மாஸ்டரை இவங்க ரெண்டு பேருக்குமே மீடியேட்டரா நம்ம சென்ட் பண்ணலாம். இப்படி பண்ணா மட்டும் தான் கத்தியே எடுக்காம நம்மளால இதுல ஜெயிக்க முடியும். இவன் இப்படி சொன்னதை கேட்டு அந்த காங்டாங் செட் லீடரும் நானும் இப்ப நீ சொன்ன அதே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம மீடியேட்டரா அனுப்புற ஆளு ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும், அதே மாதிரி அவர் ரொம்பவே ஸ்கில்டான ஒரு ஆளா இருக்கணும். நம்ம செட்ல ஒருத்தன் அந்த மாதிரி இருக்கானா ஜேயோல் மட்டும் தான், நீ அவனையே இந்த விஷயத்துக்கு அனுப்பு. சாரி கைஸ் ஜேயோல் அவன் பேர் ஜாயுல், நம்ம ஜானே வச்சுக்கலாம். இவனுக்கு இப்படி பயங்கரமா அப்படியே இன்ட்ரோடக்ஷன் தரும்போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஒரு ஆட்டு தாடியும் அந்த ஜா முன்னாடி நின்னுங்கன்னு நீங்களே பர்சனலா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி, நான் இந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப் சார்பா உங்களை வரவேற்கிறேன். இவன் யாருன்னா சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்போட டெபுட்டி குரூப் மாஸ்டர். நம்ம இவனை ஆட்டு தாடினே வச்சுக்கலாம், இதுல இவனை ஆட்டு தாடின்னு தான் மென்ஷன் பண்ணுவான் ஹீரோ. ஆட்டு தாடி இப்படி இன்வைட் பண்ண உடனே அதை கேட்டு ஜாவும் ஆமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதனா வரதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த கிளியரா கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்புக்காக ஸ்வாட எடுத்து சண்டை போறதுக்கு நான் இங்க வரல. ஃப்ளேமோ கிளானும் எங்களை மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிளான்ன்றதுனால நான் உங்க ரெண்டு பேருக்குமே நடுவுல ஒரு மீடியேட்டரா தான் வரப்போறேன், அதை மட்டும் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் அப்படி சொன்ன உடனே அதை கேட்டு ஆட்டுதாடியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு கம்ப்ளீட்டா புரியுது, நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே செட் லீடர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அப்படியா நல்ல விஷயம், அப்படின்னா நீங்க ரெக்வஸ்ட் பண்ண அந்த மீடியேட்டர் வேலையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ஜாவும் ஆட்டுதாடியும் இப்ப ஹீரோவை பார்க்க தான் வந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இப்படி வரும்போது அப்படியே கட் பண்ணி பெரிய தாடியோட மர்ச்சன்ட் குரூப்ல காட்டினா ஹீரோவும் மொட்டையும் சும்மா வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. மொட்டை ஹீரோவை போட்டு சும்மா மானவரே குத்துன்னு குத்தினுங்கிறான். ஆனா ஹீரோ அதுல இருந்தெல்லாம் ஈஸியாவே டாச் பண்ணிட்டு மொட்டைய வயித்த சேர்த்த மாதிரி ஒரு அடி அடியில மொட்டைக்கு ஆதி முதல் அந்த வர கலங்கி போயிடுது. ஹீரோவோட அடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா ஹீரோ அடியில மொட்டை பறந்து போய் செவுத்துல சொருவி
புரியுறான். இவனுக்கு 2 பேரும் இப்படி ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு அந்த மர்ச்சன்ட் குரூப்ல இருக்க ஆளுங்களும் இவனுங்களை பார்த்தா ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியே தெரியல, இவனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கொன்னுக்கிறதுக்காக சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த மர்ச்சன்ட்ல இருக்கவனுங்க எல்லாம் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்படி பார்க்கும் போதே மொட்டையும் அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு முக்கி தணறி எப்படியோ அதெல்லாம் எண்டூர் பண்ணி ஏது நின்னுட்டு இருக்கான். பையனுக்கு வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. அதை பார்த்துட்டு ஹீரோவும் பரவாயில்லடா முட்டை, நான் இந்த தடவை அடிச்சாட்டி பலமா தான் அடிச்சேன், அதையும் நீ எண்டூர் பண்ணிருக்கானா, உன்னோட ஸ்டெமினா அது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம இவனுக்கும் ஆட்டு தாடின்னு தான் பேர் வச்சிருப்போம், இவனை மட்டும் நம்ம ஆட்டு தாடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவன் இந்த ஒரு சாப்டரோ அடுத்த சாப்டரோ மட்டும் தான் வருவான். அதனால அவனுக்கு வந்து வெறும் ஆட்டு தாடி, இவன் வந்து நம்ம ஆட்டு தாடி. நம்ம ஆட்டு தாடியும் ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஒரு போடு போடலான்னு சீவனா ஹீரோ அதுல இருந்து குஞ்சு தப்பிச்சிடறான். தப்பிச்சு ஹீரோவும் அவனை வெட்டலான்னு பார்த்தா அவன் அங்க இருந்து எகிரி தப்பிச்சிடறான். மேல போனவனும் ஹீரோ தொக்கா மாட்டீனா தலையில ஒரே போடு போட வேண்டியதான் அப்படின்ட்டு அவனோட ஸ்பியரை சுத்தி ஒரே அடி. ஆனா ஹீரோ அங்க இருந்து ஈஸியாவே டாச் பண்ணி தப்பிச்சிடறான். இவன் இப்படி அடிச்சுட்டு அதே போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கும் போதே ஹீரோ சைட்ல வந்துட்டு, டேய் தம்பி ஆட்டு தாடி, நீ ரொம்பவே ஸ்லோவா இருக்கடா, நீ என்ன ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண போறனா உன்னோட எஜிலிட்டி அது ரொம்பவே அதிகமா இருக்கணும், எந்த மாதிரினா இந்த மாதிரி அப்படின்ட்டு ஹீரோ அவனோட கத்தி எடுத்துன்னு வந்து இவனோட கழுத்திலே வச்சிடறான். அதை பார்த்துட்டு ஆட்டு தாடியும், ஆனா யங் மாஸ்டர் உங்களோட எஜிலிட்டி அது ரொம்பவே அதிகமா இருக்கு, சாதா மனுஷனாலாம் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அவன் கழுத்திலே ஒன்னு போட்டு சொல்லி கொடுக்குறாங்கன்னா மூடிட்டு அதை மட்டும் கேளு, திரும்ப திரும்ப எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அப்புறம் பெரிய மொட்டை, உன்னோட அட்டாக் எல்லாம் பவர்ஃபுல்லா தான் இருக்குது, ஆனா நீ எப்படி அட்டாக் பண்ண வரன்ற விஷயத்தை என்னால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியுது, அதனால உன்னோட அப்ரோச்ச மாத்து, புதுசான அட்டாக் ஸ்டைல உருவாக்கு அப்படின்ட்டு ஹீரோவோ இவனுங்க 2 பேருக்குமே கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே சைட்ல ஒருத்தனும் யங் மாஸ்டர் கதர்னு ஓடியாரான். அவனை பார்த்துட்டு ஹீரோவோ ஏன்டா பதற, என்ன மேட்டர்னு சொல்லுன்னு கேட்டா, உங்களை பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்க, சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்ல இருந்தோ காங்டாங் செட்ல இருந்தோ ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை பார்க்கறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க, வாங்க வாங்கன்ட்டு கதறிட்டு இருக்கான். ஹீரோவோ இவன் சொன்னதெல்லாம் கேட்டு அங்க உள்ள போய் பார்த்தா 3 பேர் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கானுங்க. பெரியதாடி ஹீரோ வந்ததை பார்த்துட்டு தலை வாத்தலன்னு வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ வந்ததை பார்த்துட்டு ஜாவோ, ஓஹோ நீதானா அவன், எங்க மாஸ்டர்வா, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், என்னோட பேரு ஜா, நான் காங்டாங் செட்ல இருக்க லா பெவிலியனோட மாஸ்டர், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டு இவனோ ஹீரோலாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி உட்காந்துனே கிரீட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோவோ, ஓஹோ உனக்கு அவ்வளவு நிக்கலா அப்படின்ட்டு சேரை வலிச்சு போட்டு இவனும் உட்காந்துட்டு, நான் தான் ஃபிளேமோ கிளான சேர்ந்த ஹுவா மியூஜின், உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு ஜா எப்படி உட்காந்துனே கிரீட் பண்ணிருப்பான், அதே மாதிரி ஹீரோவோ நெக்லா உட்காந்துனே கிரீட் பண்றான். அதை பார்த்த உடனே ஜாக்கு சரியான கண்டாயிடுது, இவன் சாதாரண ஒரு பிராட்டி, இவனுக்கு எவ்வளவு நெக்கில் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி பண்ணுவான், சரி இருக்கட்டும் இவனை அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆட்டுதாடியும், நான் தான் சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்போட டெபுட்டி மாஸ்டர், நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு இவன் இப்படி பேசுறதை கேட்டு ஹீரோவோ, நீ முன்னாடி இவ்வளவு நெக்கலா பேசுறனா நான் சொல்லி அமிச்ச மெசேஜ் அது உனக்கு கிளியரா வந்து சேரலன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி சொல்றதை கேட்டு ஆட்டுதாடியும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, எதுக்கு தேவையில்லாம வாரியர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணி எங்க சியோன்வா மர்ச்சன்ட் குரூப் வாரியர்ஸ் இந்த மாதிரி ஹராஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடியே நெக்கலா பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஜா பக்கத்துல இருக்கான்ல அந்த தைரியம். இவன் இப்படி நெக்கலா பேசுறத பார்த்துட்டு ஹீரோக்கு காண்டாயிடுது. காண்டான ஹீரோவும், உங்க சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் அது பயங்கரமா இருக்கு போல, ஏன்னா ஜஸ்ட் நான் உங்க தலையை கொட்டினதுக்கே நீங்க குடுகுடுன்னு ஓடி போய் காங்டாங் செட்ல இருந்து ஒரு எல்ட்ரிய கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ஆனா நீ என்ன நினைச்ச, உன் பின்னாடி ஒரு எல்ட்ரிய இருக்கிறதுனால நான் பயந்து உன் முன்னாடி முட்டி போட்டுருவோம் நினைச்சேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனுங்களை இந்த இடத்துல அடிச்சு பொதைக்கிற மாதிரி சும்மா மிரட்டி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அப்படி மிரட்டும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. அப்புறம் நான் ரொம்ப நாள் வீடியோ போடலனாலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, உண்மையிலே அதுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி. அண்ட் அதுவும் இல்லாம நான் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு ரொம்ப நாளா சூப்பர் சாட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரை நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன், ஆனா இதுல சொல்லல, ஏன்னா அவர் வந்து பேரை மென்ஷன் எல்லாம் பண்ண தேவையில்ல, நீங்க வந்து ஒழுங்கா வீடியோ போட்டாலே போதும் ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாரு. சோ அதனால உங்களுக்கு ரொம்பவே நன்றி ப்ரோ. நானும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கேப் எல்லாம் விடாம கண்டினியூவா வீடியோ கொடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில வீடியோல டியூரேஷன் கம்மியா இருக்கும், பட் கவலைப்படாதீங்க, நான் அப்படியாச்சும் அதை இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சாப்டர் எல்லாம் லென்த்தா இருக்கவே அதை பேசி இது பண்றதுக்கே டைம் ஆயிடுது எனக்கு, அதனால தான் வீடியோட டியூரேஷன் வந்து கம்மியா வருது. பட் நோ வரிஸ், நான் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ லைக் பண்ண பார்த்துருந்தீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். வரட்டா.